ஹலோ, இன்னைக்கு லஞ்ச் காம்போல வந்து இஞ்சி தொகையலும் அதுக்கு புடலங்காய் போட்டு ஒரு பால் கூட்டும் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அது இல்லாமல் அது ஆற்றுல வந்து நாங்கள் பீன்ஸ் கறி ரசம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை மட்டும் காட்டலான்னு இருக்கேன் நான். இந்த புடலங்காய் கூட்டுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு புடலங்காவை நறுக்கி லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வேகணும். ஆச்சா, இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஒரு சின்னதா அரை பச்சை மிளகா தான் வாசனைக்காக வச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகும் ஒரே ஒரு சிவப்பு மிளகா தாளிச்சு கொட்டை மட்டா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பால் ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூன் அவளுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. மட்டா ஒரு ஸ்பூன் போட்டேல எதேஷ்டம். தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டினா நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஸோ மிக்சி ஜாரில் இந்த பாருங்க, இந்த அரை பச்சை மிளகாவை போட்டுன்ட்டேன். அப்புறம் தேங்காய் துருவல், அதாவது திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா இருக்கும். இதை வந்து அரைச்சுன்னு வந்துடுறேன் நைஸா. மட்டா ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா பால் வேற விட போறோம். சப்போஸ் நம்ம வேக விட்டதுலயே நிறைய ஜலம் இருந்ததுன்னா அந்த ஜலத்தையே கூட ஆற வச்சு இதுல விட்டு அரைச்சிக்கலாம். பார்த்து அரைங்கோ. இப்போ பாருங்க, இதை க்ரஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா இதுல ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட போறேன். இதுலயே சேர்ந்த மாதிரி அரையட்டும். ஏன்னா அப்பதான் அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் நல்லா இருக்கும். சேர்ந்த மாதிரி பால் விடும்போது தனித்தனியா இல்லாம சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா நைஸா அரைச்சுன்னு வந்துட்டேன் பாருங்க. தேங்காய், அரை பச்சை மிளகா, கொஞ்சம் அரிசி மாவு. இப்போ இந்த புடலங்காயில இதை விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுல ஒட்டின்னு இருக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த பாலை விட்டு அலம்பி வச்சுட்டு இருப்பேன். அப்படியே ஒரு குலுக்கி வச்சுடலான்னு இருக்கேன். இதை பாருங்க. இப்போ இதுல பாருங்க, சும்மா ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சர்க்கரை. இதால ஒரு ஸ்பூன் மட்டா போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பெருங்காயம் கொஞ்சம் போதும். இப்போ ஒரு கொதி வந்துடுத்து, 2 நிமிஷம் தான். இதுலயே பாலை விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் அலம்பி அதுலயே விட்டுரு போறேன். ஒன்றும் ஆகாது, திரிஞ்சு எல்லாம் போகாது. நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலை விட்டுக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி நான் உப்பு போட்டு வேக விட்டுட்டேன். இதில் 2 கருவேப்பிலையை போடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் கூட்டுக்கு தாளிச்சு கொட்ட போறேன். போதும், ஒரே ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டேன். காரம் ரொம்ப தெரியக்கூடாது இல்லையா, ஆல்ரெடி அரை பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு நான் உளுத்தம் பருப்பெல்லாம் போடல, வெறும்னா கடுகு மிளகா தான் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சு கொடுத்து இப்போ இதில் விட்டுடும். இதெல்லாம் இந்த பால் கூட்டு ரெடி. இந்த பொடலங்காவோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பால் கூட்டு. இதுவே வந்து பரங்கிக்கால பண்ணலாம், பூசணிக்கால பண்ணலாம், சொரக்கால பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து பொடலங்கால பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி தொகையல், ஆந்திராக்காரெல்லாம் இஞ்சி பச்சடியும்பா, ஸ்ட்ரைட்ல தான் இறக்குறேன். நான் அதை அரைக்க போறேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள்: 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடணும். அப்புறம் இந்த பாருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய் சைஸ் இந்த திட்டத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி, பெருங்காயம், 2 சிவப்பு மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சா வாசனைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், வெல்லம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஏன்னா பால் கூட்டுலையும் ஸ்வீட்டா இருக்கும், இதுவும் ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா, அதனால வேணுங்கிறவா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இதை வறுத்துடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ வானலி காஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் அந்த பாருங்க 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி வெந்தயம் ஒரு 15 தான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்துக்கு ஒரு 15 போட்டிருக்கேன். பெருங்காயம், புளி, சிவப்பு மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை 2 வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையை வச்சேன். அரைக்கும் போது உப்பும் அந்த வெல்லமும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், வறுபட்டு எடுத்து இதை நான் அணைச்சுடுறேன். இது ஆறினவுடனே நான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த வறுத்த சாமான்லாம் ஆறி எடுத்து பாருங்க. இதுலேயே 2 உப்பை போட்டுவிட்டேன். இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியதுதான். தேங்காய் வேணுங்கிறவா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல, ஆக்சுவலாக சேர்க்கவே வேண்டாம். இதை அரைச்சுன்னு வரேன். இல்லை, இதை அரைச்சுன்னு வந்துட்டேன். நல்ல மனமாக இருக்குது, ரொம்ப ஜோராக இருக்கும். இதை பசஞ்சுட்டு அந்த பால் கூட்டை தொட்டுன்னு சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, இது 3த்துக்கு கூட சூட் ஆகும். அது இஞ்சி தொகையல் ரெடி. இந்த இஞ்சி தொகையிலையும் பொடலங்காய் பால் கூட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.